ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும்னு வச்சுருக்கிறதப்பே நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க ஏதோ சொல்ல வாரோன்ட்டு. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம ஃபார்மில் வந்து நிறையா ஒர்க்கு பேரலெல்லாம் போய்கிட்டுருக்கு. அதை பற்றின வீடியோ தான் இது. இப்போ காலையில் நம்ம ஃபார்முக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா ஆடுங்களை மேய்ச்சலுக்கு இறக்கி விட்டு மேய்கிறதுக்கு போக வச்சாச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குட்டிங்களுக்கு ஃபுல்லாக தனியாக அதாவது அகத்தி கொலை, வேப்பங்குலை இது மாதிரி கட்டி விட்டாச்சு. இந்த குட்டிங்க பூராமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்டு ஒரு 20 டேஸ்லேருந்து 35 டேஸ் அது ஒரு பேட்சாக பிரித்து வச்சுருக்கோம். அந்த பேட்சில் இருக்க குட்டிங்க, ஏன்னா கொஞ்சம் சின்ன குட்டிங்களே அது கூட விட்டா தான் பெரிய குட்டிங்க இற சாப்பிட்றத பார்த்து அதுவும் சாப்பிட்டுக்கிறோன்றதுக்காக நல்ல ஒரு ஸ்பேசியஸான ரூம்லேயே விட்டாச்சு. இவ்வளோ பெரிய ரூமில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 16-17 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு இறைய வச்சுட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நாமக்கலுக்கு நம்ம ஃபோன் பண்ணி அப்டேட் வாங்கியாச்சு. ஏன்னா நம்மளோட செட் ஒர்க் இப்போ வந்து நாமக்கல்லில் போய்கிட்டு இருக்கு. கம்பம் பேட்டர்னை சேம் அப்படியே சைஸில் அங்கே ரெப்ளிகேட் பண்ணுறோம், சேம் ஜிபி மெட்டீரியலை வச்சு. ஸோ முந்தா நாளே பசங்க போயிட்டாங்க அங்கே. அவங்கள ஃபோன் பண்ணி கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டு இருக்க வேலை இன்றைக்கி பேரலாக இருக்குது. ஃபுல்லாக காலெல்லாம் போட்டுட்டாங்க. போட்டுட்டு நீ ட்ரெஸ்ஸு ஏற்றிடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஒர்க்கு என்ன போய்கிட்டு இருக்குன்னு பார்த்திங்கன்னா வெல்டிங் ஒர்க்கு. இந்த ஒர்க்கு எதுக்குன்னா நம்ம கம்பமில் ஆல்ரெடி போட்டு முடிச்சிருக்க செட்டுக்கான பார்ட்டிஷனுக்கான மெட்டீரியல். ஸோ இந்த மெட்டீரியலை வந்து நம்ம இங்கே நம்ம இடத்துல வச்சு மேக் பண்ணிடுறோம். மேக் பண்ணிவிட்டு கம்பம்க்கு அனுப்பிச்சி வச்சுட்டு அங்கே பெயிண்டிங் எல்லாம் முடிச்சு வச்சதுக்கப்புறம் நம்ம டீம் நெக்ஸ்ட் வீக்கு கம்பம் போகிறாங்க. கம்பம் போய் பார்ட்டிஷன் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி விட்டுட்டு அந்த செட்டு ஃபினிஷ் ஆகுது. நெக்ஸ்ட் வீக்கில் கம்பம் ஒர்க்கு முடிஞ்சிடும். அகைன் பார்த்திங்க அப்படின்னா நாமக்கலுக்கு எஃப்ஆர்பி டீம் அனுப்பணும். ஸோ அந்தந்த ஒர்க்கு எல்லாமே ஒர்க்கு ஒரே நேரத்தில் வந்து அக்குமுலேட் ஆகிக்கிட்டதுனால வந்து கொஞ்சம் பிஸியாகியாச்சு. ஸோ இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா காலையில் மேய்ச்சலுக்கு போன எல்லோரும் இப்போ ரிட்டர்ன் பேக் ஆகிட்டாங்கங்க. இன்றைக்கி மதியம் வரல ஆடுங்க தண்ணி குடிக்க. காரணம் பார்த்திங்கன்னா நமக்கு மோட்டர்லாம் கொஞ்சம் பவர் சப்ளை இல்லை. அதனால் மதியம் வீட்டுக்கு வரல. வெளியில் நம்ம அங்கே தோட்டத்தில் வச்சே தண்ணி கொடுத்தாச்சு. வந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் பரனில் ஏற்றியாச்சுங்க. ஏற்றி இந்த வேலையை முடிச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த வேலை பார்க்க முடியும். ஏன்னா உள்ளே போய்ட்டு அவங்க கேபின் கரெக்டாக போயிருக்காங்களா என்னன்றதை நம்ம கொஞ்சம் என்ஷூர் பண்ண வேண்டிய கட்டாயம். ஸோ எல்லாத்தையும் பரனில் அடைச்சதுக்கப்புறம் கம்பம்லேருந்து வண்டி வர வச்சுருந்தோம். வந்த வண்டியில் பார்த்திங்கன்னா செஞ்ச மெட்டீரியல் எல்லாம் ஏற்றி அனுப்பிச்சி விட்டாச்சு. வண்டியே ரொம்ப ஃபுல் லோடில் தான் போகுது. அப்புறம் ஈவினிங் ரொட்டீனு. ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது செகண்ட் பேட்ச் குட்டிங்க. இது ஃபஸ்ட்டு பேட்ச் குட்டியில் காலையில் பார்த்த குட்டி கிடையாது. இது செகண்ட் பேட்ச். இப்போ புதுசாக ஒரு 15-20 குட்டி இருக்குது. அவங்களெல்லாம் தனித்தனியாக மதர் அண்ட் கிட்ஸை தனித்தனியாக ஒரு பார்ட்டிஷன் கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுருக்கோம். நல்லா பால் குடிக்க வச்சுட்டு அடுத்த குட்டிங்களெல்லாம் தனி கேபினில் போட்டுட்டு மதரெல்லாம் திரும்பி அவங்கவுங்க பார்ட்டிஷனுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அவ்வளோதான், முடிச்சுட்டு கிளம்ப வேண்டி தான். இன்றைக்கி வேலை வந்து செம டைட்டு. நாமக்கல்லில் திரும்பி இன்னி ஃபோன் பண்ணி அப்டேட் வாங்கணும். இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துட்டு கம்பம்க்கு மெட்டீரியல் போயிருக்கான்றதையும் பார்க்கணும். பார்ப்போம். தேங்க்யூ.